எல்லாருக்கும் வணக்கம்மா. இந்த பதிவில் வீட்டில் இப்போ நான் சொல்கிற இந்த 8 பொருட்கள் குறைஞ்சதுன்னு வச்சுக்கோமா, வீட்டில் வந்து வறுமை அதிகரிக்குமா, பண கஷ்டம் அதிகரிக்குமா, வீட்டில் வந்து எவ்வளோ சம்பாதிச்சாலுமா ஒரு ரூபா கூட கையிலவே தங்கவே தங்காதம்மா. அப்படிப்பட்ட ஒரு 8 பொருளை பற்றி சொல்ல போகிறோம்மா. ஒருவேளை உங்களால் அதெல்லாம் வாங்க முடியும், அதை வாங்கி வைக்கக்கூடிய சூழ்நிலை என் வீட்டில் இருக்குது அப்படின்றப்போ தயவு செஞ்சுமா யாராக இருந்தாலும் வாங்கி வைக்கணும். இப்போ நான் சொல்கிற பொருள் எல்லாருமே அத்தியாவசியமாக டெய்லியுமே வீட்டுக்கு பயன்படுத்துகிற பொருள் தாராளமாக கண்டிப்பாக எல்லார் வீட்லையும் இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்றப்பமா நம்முடைய மகாலட்சுமி தாயோட ஆசி பரிபூர்ணமாக கிடைக்கும். முக்கியமாக செல்வங்களுக்கு அதிபதியான குபேர பெருமானுடைய ஆசியும் பரிபூர்ணமாக கிடைக்குமா. அப்படிப்பட்ட ஒரு சில பொருளை பற்றி சொல்ல போகிறோமா. அந்த காலத்துலாம் வீட்டில் வந்து கண்டிப்பாக நிறைய தானியங்கள் நிரப்பி வச்சுருப்பாங்க. ஏன்னா மகாலட்சுமி மொத்தம் 108 பொருள் இருக்கிறது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அந்த பொருட்கள் வீட்டில் நிரம்பி வழியும் பொழுது அது தானமாகவோ வரவங்களுக்கு யாராச்சும் இல்லைன்னு கேட்குறவங்களோ வாரி வாரி வழங்குவாங்கம்மா. அதனால அல்ற கிணறு தான் சுரக்குன்ற மாதிரி அவங்க கையில் நிறைய சுரந்துட்டே இருந்துச்சு. இந்த காலத்தில் வந்து அவங்களே அவங்க தேவைக்கான பொருளை வச்சுக்காம போகிறதால நிறைய பிரச்சனைகள் ஏற்படுதான். அதில் மிக முக்கியமான பொருள் சொல்கிறேம்மா. உங்களுடைய எல்லார் வீட்லையுமே அஞ்சரை பெட்டி அது இருக்கணும். எங்கள் ஊர் சைடில் மசால் டப்பா அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. அஞ்சரை பெட்டின்றது கண்டிப்பாக இருக்கணுமா. இப்போலாம் வந்து கடுகு ஒரு டப்பாவில் வெந்தயம் ஒரு டப்பாலான்னு போட்டு வைக்கிறாங்க. அது மாதிரி வேறு டப்பாங்க இருந்தால் கூடமா அஞ்சரை பெட்டின்னு சொல்லிட்டு எல்லா சோம்பு சீரகம் கடுகு மிளகு எல்லாத்தையும் சேர்த்து அந்த அஞ்சரை பெட்டி கண்டிப்பாக ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அது கண்டிப்பாக சிலவரில் வாங்கி வச்சுருக்கணுமா. அது உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதில் எப்போவுமே இருக்கிற தானியங்கள் வந்து குறையவே கூடாதுமா. ஒன்று கடுகு எடுத்து போடுறீங்க, சீரகம் எடுத்து போடுறீங்க, சோம்பு எடுத்து போடுறீங்கன்னா அது ஃபுல்லாக நிரம்பி இருக்கணும். அது காலியாக இருக்கவே கூடாதுமா. அப்படி காலியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் பணம் சேரவே சேராது. ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அஞ்சரை பெட்டிக்குள்ளே வந்து மகாலட்சுமி இருக்காங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ரெண்டாவதுமா, நீங்கள் வந்து குபேர சம்பத்து பெற்று பேர் வாழணும் அப்படின்றப்போ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரே ஒரு ஊறுகாய் பாட்டிலாச்சும் இருக்கணுமா. ஊறுகாய் இல்லாத வீடு வந்து பண கஷ்டம் மட்டும்தான் வரும். அதனால் எப்போவுமே ஊறுகாய் போடணும். மாங்காய் ஊறுகாவோ நெல்லிக்காய் ஊறுகாவோ ஏதாவது ஊறுகாய் வீட்டில் இருந்துகிட்டே இருக்கணும். ஒருவேளை ஊறுகாய் ஃபுல்லாக தீந்து போச்சு அப்படின்னா கூட ஃபுல்லாக தீந்து போன பிறகு புது ஊறுகாய் வந்து வாங்கக்கூடாது, பண்ணக்கூடாது. ஆல்ரெடி பாதி இருக்கிறப்ப பண்ணி வைங்க. ஏன்னா ஃபுல்லாக காலி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்கம்மா, வீட்டில் பிரச்சனை மேலே பிரச்சனை வரும், பணமே சேரவே சேராது, குபேர சம்பத்து குறையும். அதனால் ஊறுகாய் வீட்டில் குறையவே கூடாது. மிக முக்கியமான பொருள். அந்த ஊறுகாயில் வந்து உங்கள் வீட்டில் நெல்லிக்காய் ஊறுகாய் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, குபேர பெருமானோட ஆசி பரிபூர்ணமாக கிடைக்குமா. மகாலட்சுமி தாயருக்கும் அவ்வளோ பிடித்தமான பொருள் அது. நிச்சயமாக முழு நெல்லிக்காய் ஊறுகாய் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்கம்மா. அடுத்து நான் எல்லா பதிவிலும் எளிமையாக சொல்லிட்டு இருக்கேம்மா. கல்லுப்பு ஒரு மகாலட்சுமிக்கு பிடித்தமான பொருள், அனைத்து தெய்வங்களுக்கு பிடித்தமான ஒரு பொருள், கண் திருஷ்டிக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்தப்படுகின்ற முக்கியமான பொருள் இல்லையாம்மா. அந்த கல்லுப்பு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குறையவே கூடாது, இல்லாமல் இருக்கவே கூடாது. அப்படி இப்போ கல்லுப்பு வந்து ஒரு ஜாடியில் தாம்மா கொட்டி வைக்கணும். பிளாஸ்டிக் டப்பாலையோ கொட்டி வைக்கக்கூடாது. ஃபுல்லாக கல்லுப்புக்குன்னு ஒரு பிங்க ஜாடி இருக்கணும், இல்லை ஒரு மண் ஜாடி இருக்கணும். சரிங்களாம்மா. அதுலேருந்து அல்றீங்க, இப்போ இன்னும் ஒரு 5 நாள் அந்த கல்லுப்பு தீர்ந்து போகுதுன்றப்போ இன்னொரு பாக்கெட் வாங்கிட்டு வந்து மேலே கொட்டி வைக்கணும். இதே இல்லை ஒரு பேக்கெட் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்கணுமா. கல்லுப்பு வீட்டில் குறைஞ்சிச்சு அப்படின்றப்போ வீட்டோட செல்வ வளம் குறையும். வீட்டில் வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். வீட்டில் வந்து ஏதாவது ஒரு வகையில் வீண் செலவுகளை வந்துகிட்டே இருக்கும். அதனால் கல்லுப்பு வந்து குறையவே கூடாது. வீட்டில் கல்லுப்பு வந்து முக்கியமான தினங்கள்லாம் வருது இல்லாமா, இந்த அமாவாசை, பௌர்ணமி, வெள்ளிக்கிழமை, கிருத்திகை, இது மாதிரி நல்லா கல்லுப்பு வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ நல்லதுமா. மகாலட்சுமி அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். உங்கள் வீடு ரொம்ப செல்வ சம்பத்தோடு வாழும். அதுக்கப்புறமா நம்ம நார்மலாகவே அரிசின்றது எல்லார் வீட்லையும் இருக்கணும். அரிசி ஒரு சில பேர் வீட்டில் நாளைக்கு அரிசி ஃபுல்லாக தீர்ந்துட போதுன்றப்போ அது ஃபுல்லாக அள்ளிட்டு ஒரு கைப்பிடி அளவு கூட அரிசி அதில் இல்லாமல் அரிசி பானையில் ஃபுல்லாக அள்ளி சமைச்சிருவாங்க. அது மாதிரி அரிசி ஃபுல்லாக தீர்ந்து போகிற மாதிரி பண்ணவே கூடாதுமா. அது மாதிரி பண்ணிங்கன்னா வீடே வறட்டோடி போயிடும். அதாவது வறண்டு போயிடும் வீடே. ஒரு வீட்டில் எந்த ஒரு பொருளுமே இல்லாமல் காலியாக இருந்தால் ஒரு பொருள் எப்படி இருக்கும், ஒரு வீடு எப்படி இருக்கும், அது மாதிரி தான்மா உங்கள் வீட்டில் இப்போ நான் சொன்ன பொருள் அரிசி மட்டும் இல்லாமல் போச்சு அப்படின்றப்போ உங்கள் வீட்டில் எல்லாம் இருந்தாலும் அது இல்லாததுக்கு சமம். அதனால் ஒரு கால்வாசி மூட்டை இருக்கிறப்பே இன்னொரு மூட்டையை கொண்டு வந்து வச்சுக்கோங்க. அரிசி இல்லாமல் சுத்தமாக வீட்டில் இருக்கவே கூடாதுமா. அதே மாதிரி கண்டிப்பாக அரிசி அளக்கிறதுக்கு ஆழாக்கு பயன்படுத்தும் இல்லையா, அது ஆழாக்கு வந்து கண்டிப்பாக பித்தளையில் தான்மா இருக்கணும். பித்தளையில் இருக்கலாம், இல்லை சில்வரில் இருக்கலாம். எங்கள் வீட்டு சைடில் பித்தளை தான் இருக்கும். இப்போ பித்தளை நிறைய இடத்துல கிடைக்குது, வாங்கி வச்சுக்கோங்க. அந்த ஆழாக்கு எப்பவுமே வந்து கவுத்து இருக்கக்கூடாதுமா, நிமித்தி தான் இருக்கணும். சரிங்களா, நிமித்தி இருக்கணும். அதில் கொஞ்சமாச்சு அரிசி ஃபுல்லாக நிரப்பி வச்சிருக்கணும். சரிங்களா, அரிசி அதில் இல்லாமல் இருக்க எடுத்து கொஞ்சமாச்சு அரிசி இருக்கணும். எப்படி அன்னபூர்ணி சில வீட்டில் இருக்கோ அவங்க கையில் இருக்க கரண்டியில் அரிசி இருக்கணுமாம்மா, அதே மாதிரி தான் அழாக்குலையும் ஃபுல்லாக அரிசி கொட்டி தான் நிரப்பி தான் வச்சுருக்கணுமா. அது மாதிரி அழாக்கில் அரிசி கொட்டி நிரப்பி வச்சுருக்க பொழுது உங்கள் வீட்டில் அன்னலட்சுமியோட வாசம் பரிபூர்ணமாக கிடைக்குமா. அதனால தான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து வந்து முக்கியமான ஒரு விஷயமா எண்ணெய். வீட்டில் வந்து சமையலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெயோ இல்லை விளக்குக்கு பயன்படுத்துகிற எண்ணெயோ எந்த எண்ணெயாக இருந்தாலுமா
குறையவே கூடாது. அது நிறைய இருக்கணும், நிறைஞ்சு இருக்கணும். அப்படியே குறைஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்க, வீட்டில் வந்து உடல் சார்ந்த பிரச்சனைகள் வருமா, வீட்டில் தொடர்ந்து நோய் நொடி வந்துகிட்டே இருக்கும். இதை ஒரு சில பேர் எண்ணெய் வந்து பேக்கெட்டில் வாங்கிட்டு வருவாங்கம்மா, அந்த பேக்கெட்டை கட் பண்ணி அப்படியே தான் பயன்படுத்துவாங்க. எண்ணெயை வாங்கிட்டு வந்த உடனே அதுக்குன்னு ஒரு எண்ணெயை கூட ஒரு இந்த ஜாடியில் தான் ஊற்றணும், கண்ணாடி ஜாடியில் தான் ஊற்றணும். கண்ணாடி பாட்டில்லாம் விற்குது, அதில் தான் ஊற்றணும், அதில் தான் ஊற்றி பயன்படுத்தணும். அவ்வளோ முக்கியமான பொருள். வீட்டில் எண்ணெய் குறையவே கூடாதுமா. ஒருவேளை உங்கள் வீட்டில் எண்ணெய் குறைஞ்சிச்சு அப்படின்றப்போ பணப்பழக்கம் குறைய ஆரம்பிக்குமா. சரி, மங்களகமாக இப்போ ஒரு பொருள் மங்களகரமான பொருள் அப்படின்னு சொன்னால் நம்ம எதமாக சொல்லுவோம்? கண்டிப்பாக மஞ்சள் குங்குமமாக தான் சொல்லுவோம். ஒரு வீடுன்னு இருந்தால் மஞ்சள் குங்குமம் கண்டிப்பாக அது வீட்டில் நிறைஞ்சி இருக்கணும், அந்த வீட்டில் குறைவாக இருக்கவே கூடாது. அதனால் உங்கள் வீட்டில் சுத்தமாக மஞ்சள் குங்குமம் இல்லாமல் கூட இருக்கக்கூடாது. ஒரு சில பேர் வெள்ளிக்கிழமை வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ தான் ஒரு பேக்கெட் மஞ்சள் ஒரு பேக்கெட் குங்குமம் போய் அப்படிலாம் கிடையாதுமா. வீட்டில் நிறைய மஞ்சள் குங்குமம் நிறைஞ்சு இருக்கணுமா. வீட்டில் அந்த மஞ்சள் குங்குமம் நிறைஞ்சு இருந்ததுன்னா, ஒருவேளை உங்கள் வீட்டில் சுபகாரிய தடையெல்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்க, கல்யாணம் சரியாக அமைய மாட்டேங்குது, குழந்தை சரியாக பிறக்க மாட்டேங்குது, ரொம்ப வருஷம் கல்யாணம் ஆயிடுச்சு, இந்த மாதிரி சுபகாரி தடை நிறைய நடக்குதுன்றப்போ உங்கள் வீட்டில் மாதிரி மங்களகரமான பொருட்கள் நிறைஞ்சு வழியிறப்போ நிச்சயமாக உங்கள் வீட்டில் வந்து நல்ல விஷயமே நடக்க ஆரம்பிக்கும். அதனால் மஞ்சள் குங்குமம் ஒரு வீட்டில் குறையவே கூடாது, இருக்காமல் இருக்கவும் கூடாது. சரிங்களாம்மா. அடுத்து அதுக்கு முன்னாடிலாம் இப்போ எங்கள் வீட்டில் கூட இருக்குமா, எங்கள் வீடு கிராமன்றதால எங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்குது. இப்போல்லாம் சிட்டி சைடு அப்பார்ட்மெண்ட்டில் வரதால இந்த பழக்கம் மறைய போயிடுச்சு. ஒரு சில்வரோ ஒரு பித்தளையோ சரிங்களாம்மா, இதில் இல்லை ஒரு பிளாஸ்டிக் குடமோ தவறே கிடையாது, உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரிமா அதில் ஃபுல்லாக தண்ணி நிறச்சிருக்கணுமா. வீட்டில் குடம் இருக்கணும், அந்த குடம்ல தண்ணி நிரம்பி இருக்கணும். ஒரு ஆள் குடிக்கிறதுக்கோ சமைக்கிறதுக்கோ அந்த தண்ணி நீங்கள் அள்ளிட்டீங்க, தண்ணி பாதி தீர்ந்துருச்சுன்றப்போ மறுபடியும் அது தண்ணி ஃபுல்லாக ஊற்றி வைக்கணும். ஒரு வீட்டில் குடம் இருந்துச்சுன்றப்போ அது தண்ணி ஃபுல்லாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். காலி குடம் இருக்கக்கூடாது, குறைஞ்ச தண்ணி இருக்கக்கூடாதுமா. அது மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, வீட்டில் பணப்பிரச்சனை வரும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்றப்போ சமையலுக்கெல்லாம் பயன்படுத்துகிற தண்ணியில் வேறையாக இருக்கும், ஆனால் வீட்டில் எப்பவுமே ஒரு குடத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுருப்பாங்க. ஒரு வீடுன்னு இருந்தால் கண்டிப்பாக குடத்தில் தண்ணி இருந்தே தான் ஆகணும். சரிங்களா. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன், ரொம்ப முக்கியமான விஷயம். கண்டிப்பாங்க உங்கள் வீட்டில் புளி வந்து அவ்வளோ மிக முக்கியமான பொருள். மகாலட்சுமிக்கு பிடித்தமான பொருள், குபேர பெருமானுக்கு பிடித்தமான பொருள். அந்த புளி வந்து வீட்டில் குறையவே கூடாது, எல்லாமே இருக்கவே கூடாது. சுத்தமாக வறண்டு போகிற அளவு யூஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் புளி இருக்குன்றப்ப அதுக்கு மேலே புளி வாங்கிட்டு வந்து வைக்கணும். சரிங்களாம்மா. அதே மாதிரி நம்ம கோலம் போடுவோம் நம்ம கோலமாவு, அந்த கோலமாவு கூட வீட்டில் வந்து குறையாகவும் இருக்கக்கூடாது, இல்லாமல் இருக்கக்கூடாது. சரிங்களாம்மா. அது மாதிரி இப்போது இந்த விஷயங்கள்லாம் செஞ்சால் நம்ம வீட்டில் வந்து மகாலட்சுமி வருவாங்கன்றது உங்களுக்கே தெரியும் இல்லையாம்மா. வீட்டில் விளக்கேற்றினா சாமி வருவாங்க, வீட்டில் சாம்பிராணி தூபம் போட்டால் வீட்டில் நோய் நொடி அண்டாது, மகாலட்சுமி அதிகரிப்பாங்க. இந்த பொருள் இன்னைக்கு சமைக்கணும், இந்த நாளில் வந்து அசைவம் சமைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டுமா நம்ம ஒரு விஷயத்தை பார்த்தா பண்ணிட்டு வரோம். எதுக்காக? நம்ம குடும்பம் நல்லா இருக்குன்றதுக்காக தான். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே கூட நமக்கு உங்களுடைய குடும்பம் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லா இருக்கணுன்றதுக்காக மட்டும்தாம்மா. எவ்வளோ பிரச்சனைகள் வருமா, எவ்வளோ கஷ்டங்கள் வரும், எதாக இருந்தாலும் அது எல்லாமே சரியாயிடும். இது மாதிரி சரி நம்ம வாழ்க்கை இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும்னு ஒரு மாதிரி பிளான் பண்ணி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளை சுற்றி என்ன பிரச்சனை வந்தாலும் அது ஈஸியாக நம்மளை விட்டு போயிடுமா. அதனால் இப்போ நான் சொல்கிறேன், இந்த 8 பொருளில் ஒரு பொருள் உங்கள் வீட்டில் குறையுது, இப்போது என்னால் வாங்க முடியாது, நிறைய பல்காக வாங்கி வைக்க முடியாதுன்னு சொல்கிறவங்க பிரச்சனை இல்லை, என்னால் வாங்க முடியுன்றவங்க வாங்கி வைங்க. பல்காக வாங்கி வைக்க முடியாதுன்னு கூட உப்பு இல்லாமல் எந்த ஒரு சாப்பாடும் வராது, புளி இல்லாமல் எந்த ஒரு குழம்பும் வைக்க முடியாது. அதனால் இப்போ நாளைக்கு காலியாக போகுதுன்றப்ப 2 நாள் முன்னாடியே அதை எப்படி வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கலான்றதை வந்து யோசிச்சுக்கோங்கம்மா. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா.